குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மீன ராசிக்கு போக போகிறோம். மார்கழி மாதத்து பலன் மீன ராசிக்கு பார்க்க போகிறோம். மீன ராசிக்கெல்லாம் இப்போ ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது. 7.5 சனியிலேயே 3 பாகமாக 7.5 சனி பிரிக்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு சனி 2.5 வருஷம், 2வது சனி தலைப்பாகம் ஃபஸ்ட்டு சனி, 2வது சனி சென்ம சனின்னு சொல்கிறது உடல் பாகம், 3வது 2.5 வருஷம் சனி தான் பாத சனின்னு சொல்கிறது. இப்போ சென்ம சனி நடந்துட்டு இருக்குது மீன ராசிக்காரர்களாம். இந்த ஜென்மசனி என்ன கெடுதல் பண்ணுமா, நன்மை செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தசாநாதன் நல்லா இருந்து யோக தசை நடந்ததுன்னா 7.5 சனியில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் கெடுதல்கள் பண்ணாது. ஏன்னா உடல்காரன் இப்போ ஜென்மசனியாக இருக்கிறதுனால உடல் பகுதிக்கு தான் பிரச்சனைகள், ஏதாவது நோய் நொடி கொடுத்தா ஹாஸ்பிட்டல் செலவு வச்சோ இந்த மாதிரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் உங்களுடைய தசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தசை யோக தசையாக இருந்தாக்க இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்காது, நல்லாயிருக்கும். அதே பிறந்த ஜாதகத்தில் இந்த மீன ராசியை சனி தொடர்பு கொண்டாதான் அந்த பிரச்சனைகளும் இருக்கும். அது இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் உடல் பிரச்சனைகளும் இருக்காது, நல்லாயிருக்கும். உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அது 12ஆம் இடத்துல ராகு பகவான் நல்லது தான். ஒன்றும் குரு பார்வையில் இருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகு பகவானை குரு பார்க்குறாரு. அதனாலேயும் ஒன்றும் 12ஆம் இடத்தினுடைய ராகுனாலேயும் உங்களுக்கு கெடுதல்கள் கிடையாது. 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. ஒரு வாரம் போனால் புதனும் சுக்கரனும் 10ஆம் இடத்துக்கு வராங்க. அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறது நல்லா தொழில் விருத்தி ஆகும், நன்மை செய்யும். மீன ராசிக்கெல்லாம் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானங்கிறது அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் மட்டும் உங்களுக்கு தசாநாதன் சரியில்லைன்னா தான் அதனுடைய தாக்கம் உடலில் பாதிக்கும். உடல் உபாதைகளை கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவிக்கும். மற்றபடி எதுவும் இருக்காது. ஏன்னா சென்ம சனின்றதுனால உடல் பகுதி தானே. அதனால் அந்த சென்ம சனி ஆகப்பட்டது உடலை கஷ்டப்படுத்தும், உடல் உபாதைகளை கொடுக்கும். மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்காது. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு என் வீடியோ வரும், பார்ப்பீங்க.